அஸ்டோ 2K சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆவணி மாத பலன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாசம் 12 ராசிக்காரங்களுக்கும் ஆவணி மாச பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மோசஸ் ஐயா சென்னையில இருக்காரு. அவர் அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து கன்சல்டன்ட், உளவியல் நிபுணரும் கூட. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த மாச பலன் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த மாசம் ஆவணி மாச பலன் எப்படி இருக்கு, 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதம்னே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை கடந்து வந்திருப்போம். ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார். ஸோ சந்திரனும் சூரியனும் சேருவது பார்த்தீங்கன்னா அமாவாசை நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த மாதமே ஒரு அமாவாசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சக்தி வழிபாடுகள் செய்வோம். சக்தி வழிபாடு, அம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறது, அம்மன் அந்த விழாக்களை பங்கேற்று நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரித்துக்கான நிறைய வேலைகளை கடந்த மாதம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த ஆவணி மாதம் அந்த ஆத்ம பலம் அதிகமாகும் போது அடுத்தது என்னென்னு நிறைய சுபகாரியங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்காருவார். அப்போ அங்கே சூரிய பகவானோட ஆத்ம பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பெல்லாம் நமக்கு ஆத்ம பலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தில் வெற்றியாளர், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆத்ம பலமான சூரிய பகவான் யாரோடைய ராசியிலெல்லாம் ஆட்சி உச்சம் பலமாக இருக்கோ, அதுவும் 1, 5, 9 நல்ல ஸ்தானங்கள் கேந்திரத்தில் இல்லை திரிகோணத்தில் இருக்கோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உச்சத்தை அடைவாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா எந்த இடத்துல எந்த பாவத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற ஒரு ஜாதகத்தில் அந்த பாவகம் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்கான ஒரு அறி காட்டும். ஸோ அதனால் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் எல்லாரும் குடும்பத்தில் அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள், அந்த விநாயகர் சதுர்த்திலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விழாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் எல்லாமே தொடங்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, ஒவ்வொரு விழாக்களாக அப்படியே தொடங்கி நிறைய விழாக்களோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம். ஸோ ஆவணி மாதம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், ஏன்னா ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலத்தாக இருக்கிறதுனால அது காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம்னால பூர்வ புண்ணியம் இந்த காலத்தில் நிறைய சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்னாக்கா நிறைய அது பூர்வீகம் சார்ந்த விஷயம். திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் குழந்தை பேர் தான் 5ஆம் பாவம் குழந்தை பேர். அதனால இந்த ஆவணி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வெகு விரைவாக கிடைச்சிரும். ஸோ அதனால் இவங்க இந்த குழந்தை பேருக்காக நிறைய நேரம் எடுக்கலாம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதம் திருமணம் நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து காலபுருஷத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வளமான ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனால எல்லா விதத்திலும் சுபிட்சம் வளம் என்பது இது பண்ணும். ஏன்னா அந்த ஆடிப்பட்டத்தை பார்த்து தான் விவசாயம் செய்வாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆவணி மாதம் எல்லாமே நிறைய பேர் விவசாயம் விதை ஏற்றுறது அந்த மாதிரி நடுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். விவசாயம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் ஆவணி மாதம் எப்போதும் ஒரு வளமையும் செழிப்பும் நிறைந்த மாதமாகவே கருதப்படுகிறது. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக நிறைய சுப நிகழ்ச்சிகளை எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதம் நடக்கும்போது அந்த சுப நிகழ்வு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு அவங்களோட தன்மைக்கேற்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். அதை தான் நம்ம 12 ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருப்போம். சரிங்க ஐயா. 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த மாசம் ஆவணி மாசம்னாலே கல்யாண மாசமா இருக்கும். யாருக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் இருக்கு, அது மாதிரி குழந்தை பாக்கியம் யாருக்கு இருக்கு, அதே மாதிரி யாருக்கு என்னென்ன வேலை கிடைக்கும், யாருக்கு எந்தெந்த கோவிலுக்கு போலான்றத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களை இலகுவாக கணிக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கான ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏன்னா இந்த துலா ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த ராசியோட சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு தான் இருக்கும். ஏன்னா அந்த தராசு எப்படி மக்களை தராசு எப்படி நம்ம எடை போட்டு அளவை குறிக்கும், அதே போல இவங்க என்னன்னாக்க ரொம்ப நல்ல ஒரு அனலிட்டிக் பீப்புளா இருப்பாங்க. எப்படி நீதி தேவதை எப்படி கையில தராசை பிடிச்சிருக்க மாதிரி ஒருத்தவங்க செஞ்சது சரி தவறு என்றதை ஈஸியா இனம் காணக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இயற்கையாவே துலா ராசிக்காரர்கள் இருக்கும்.
அது வந்து இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் கூட. அதே விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, எல்லா விஷயத்திலும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் வச்சுக்க நிம்மதி இல்லாமல் போயிடும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்போ அது நன்மை. அதனாலதான் துலா ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களால எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் அள்ளி வழங்கிடுவாங்க. ஆனா அவங்களால ஒரு முடிவு என்பது எடுக்கவே முடியாது. ஸோ அவங்க வந்து வேற ஒருத்தவங்க ஆலோசனை கேட்டு தான் கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ். இது ரொம்ப ஆலோசிக்கிறது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கடக ராசியில இருக்கார். ஸோ அப்ப என்னன்னாக்கா ஜாதகர் நிறைய தொழில் சார்ந்த முயற்சி ஏதாவது எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். தொழிலுக்காக ஏதாவது லாங் டேர்ம் லோன், பிசினஸ் லோன் அப்படின்ற எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகணும், கண்டிப்பா உருவாகும். அதே போல என்னன்னாக்கா இந்த காலம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பொருளாதார முதலீடுகள், குறிப்பா இடம் வாங்குறது, லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு. நிறைய பேர் லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, குறிப்பா என்னன்னாக்கா வெளியூர்ல, இல்ல இப்ப நீங்க வாழ்க்கை துணை பேர்ல நீங்க போய் வாங்கினாலும் வெளியூர்ல போய் வாங்குவாங்க. அந்த வெளியூர்ல போய் இடம் வாங்குறது, இடம் இன்வெஸ்ட் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கா. அதே போல என்னன்னாக்கா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நிறைய கௌரவம், அதாவது சுற்றத்துல பாத்தீங்கன்னா நிறைய முதல் மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு கௌரவம், குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல கௌரவிக்கப்பட்டு இந்த பட்டம் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு. ஸோ அதே போல என்னன்னாக்கா மனம் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா இவங்களுக்கான அந்த பழைய அந்த வியாதிகள் எல்லாமே குணமாகி இருந்திருக்கும். இப்ப அந்த திருப்படியும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரா மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும். வியாதிகள் குணமான வியாதியிலிருந்து ஒரு சிம்டம்ஸ் காமிச்சு மறுபடியும் அந்த வியாதி வந்துருமோன்ற மன பயம் வந்து இவங்களுக்கு அதிகமா இந்த காலகட்டத்தில் இருக்கும். மனம் பாத்தீங்கன்னா நோயை பற்றிய சிந்தனையினால இருக்கும். அதே போல என்னன்னாக்கா வீடு கட்டக்கூடிய முயற்சி எடுத்தவங்க, இல்ல புதிய வாகனங்கள் வாங்குவங்க, புதிய வாகனம் வாங்குறவங்க எல்லாமே இப்ப என்னன்னாக்கா பழைய வாகனம் வாங்கலாம், எதுக்கு புதுசு வேண்டாம், செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கலாம், இப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு தோணும். அதே போல என்னன்னாக்கா அரசு சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அனுகூலமா இருக்கும். கவர்மெண்ட்ல இருந்து எதிர்பார்த்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறோம், அது எல்லாமே இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். என்னன்னாக்கா ஒரு சின்ன போராட்டம், சின்ன ஒரு விரக்திக்கு அப்புறம் கிடைக்கும். என்னடா இது அப்படி தூக்கி போட்ட விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடனே சக்சஸ் ஆயிடும். அதே போல என்னன்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய ஒரு சுற்றுலா போறது, அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலத்துல இருக்கும். நண்பர்கள், குறிப்பா என்னன்னாக்கா நண்பர்கள் மூலயமா ஏதாவது தூர தேசத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் சந்திக்கிறது, இல்ல குரு உபதேசம் பண்ணுவது, இல்ல கோயில்களுக்கு போவது, குறிப்பா என்னன்னாக்கா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலை போய் பார்க்கறது, அந்த மாதிரியான பெருமாள் கோயில் இல்ல விஷ்ணு கோயில் தரிசனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை போய் பயணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இந்த காலகட்டத்துல உருவாகும். ஸோ மேலும் என்னன்னாக்கா எப்போதும் என்னன்னாக்கா இவங்க மனசுல இப்ப இந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சரிக்கிறதுனால இவங்க மனசுல ஒரு மாயை இருக்கும், இனம் புரியாத ஒரு மாயை, ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் மைண்ட்ல என்னன்னாக்கா அது எவனோ செய்வனை வச்சுட்டானா, அந்த மாதிரியான சிந்தனை, இல்ல ஏதோ ஒரு செய்வினை பாதிப்பு இருக்கு. எங்க போனீங்களா இப்ப நீங்க போய் பிரச்சனை போட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு செய்வினை வச்சுட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரிங்களா? அது ஒரு மாயை. அந்த மாயையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விடுபட்டுருவீங்க. நீங்க பரிகாரம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அது மாறுமானா கண்டிப்பா மாறும். நிறைய பேர் இந்த காலகட்டத்துல மனம் என்னன்னாக்கா போய் ஒரு தாயத்து போட்டு வந்துடலாம், காவலுக்கு ஒரு தாயத்து போடலாம், அந்த மாதிரியான எண்ணங்களும் இந்த காலகட்டத்துல மனசுல அதிகமா உதிக்கும், சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரியான மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள், இல்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஓகே மந்திர உபாசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு வழிபாடு செய்வோம், இல்ல புதுசா ஒரு இஷ்ட தெய்வத்துக்காக மந்திர உச்சாரணம் பண்றது, வாராகி மாலை படிக்கிறது, இந்த காளி உபாசனை பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் இந்த காலகட்டத்துல துலா ராசிக்காரங்க செய்வாங்கன்னா செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். அதே போல என்னன்னாக்கா வெளியூர் சார்ந்த விஷயத்துல இருந்து வேலைக்காக வெளியூர் போனவங்க எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா லோக்கல்லே டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு, லைக் இப்போ வேலைக்காக வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருப்பாங்க, அவங்க எல்லாமே இங்க வந்து திரும்பி வந்து இங்கேயே வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ வாழ்க்கை துணை வந்து தொழில் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு சின்ன ஒரு பிரிவு என்பது ஏற்படும், ஒரு ஷார்ட் டைம் பிரிவு என்பது
ஏற்படும். அது பிரிவு என்னன்னா உடனடியாக சடனா இருக்கும். திடீர் பயணங்கள் அந்த மாதிரி இருக்கும். திடீர் பயணங்கள், திடீர் விஷயங்கள் அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இருக்கும். பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு இதுவுமே இவங்களுக்கு இல்லை. மேலும் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இவங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியதுன்னு நம்ம சொல்றது என்னன்னாக்கா, அந்த இருக்கிறத காப்பாத்திக்கணும். இருக்கிறத எங்கேயாவது போய் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவது அந்த மாதிரியான மற்றவங்களுக்காக உத்தரவாதங்களை இந்த காலகட்டத்தில் வரும். எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போட சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க போட்டுருவீங்க, அதுக்கப்புறமா பிரச்சனையே மாறும். ஸோ அதனால உத்தரவாதமா உங்க கையில இருந்தா கையில இருக்கிற காசை கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்தவங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் மகிழ்ச்சியான காலம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது அதை நீங்க தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உத்தரவாதங்களை துலா ராசிக்காரர் எப்போதும் தவிர்த்து கொள்வதுதான் சிறப்பு அப்படின்றதான் நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தொழில், அரசு சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கிறதுல இந்த ஆவணி மாதம் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆவணி மாதம் நம்ம சொல்லலாம். சரிங்க ஐயா. துளாராசிக்காரர்களுக்கான கோவில் பரிகாரம். துளாராசிக்காரர் இந்த காலகட்டத்துல கோயில் பரிகாரம், இந்த மாசத்துக்கான கோயில் பரிகாரம் என்னன்னாக்கா, இவங்க குரு வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது குரு ஸ்தலமா இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் கோயில் ஏன்னா போனீங்கன்னு வச்சுங்க, திருச்செந்தூர், முருகர் கோயில், அந்த மாதிரியான எந்த கோயிலும் குரு ஸ்தலங்களா இருக்கக்கூடிய திருச்செந்தூர் போகலாம், பழனி போகலாம். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு இவங்க வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த அந்த பாக்கியங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. பிறந்தது என்னது எல்லாத்தையும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் சும்மா அது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் இவங்களுக்கு குருவோடைய அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மாதம் இல்லை, எல்லா மாதமும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதம் சிறப்பான மாதமா அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் இவங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியில துலா ராசிக்காரங்களும் இருக்காங்க. என்னன்னா மனசுல எப்போதும் ஒரு மாயையில இருக்கும். அந்த கனவை கலைச்சிட்டு யதார்த்த வாழ்க்கைக்கு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லுவோம். துளாராசிக்காரரே ஐயா சொன்ன மாதிரி முருகர் வழிபாடு பண்ணி உங்க வாழ்க்கைய சிறப்பா வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம விருச்சிக ராசியில சந்திக்கலாம்.